செஞ்சிக்கோட்டையில ஏறியவனெல்லாம் ராஜா தேசிங்க ஆகிவிட முடியாதுன்னு தொப்பி போட்டவனெல்லாம் புரட்சி தலைவன் அண்ணனும் எடப்பாடி பழனிசாமிய முன்னாள் அதிமுக அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காரு. புரட்சி தலைவர் முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டுகள் விழும், நீ பணம் கொடுக்க வேண்டாம் என்று அண்ணா சொன்னார். அப்படி உன் முகத்தை காட்டினால் எவன் ஓட்டு போடுவான்? நீ புரட்சி தலைவர் போல் தொப்பி வைத்தாலும் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள். செஞ்சிக்கோட்டை ஏறியவனெல்லாம் தேசிங்கராஜ் ஆக முடியாது, தொப்பி வைப்பவனெல்லாம் புரட்சி தலைவராக முடியாது. உனக்கு தொப்பி வைத்து இங்கே அருமை சகோதரர் உதயகுமார், செல்லப்பா, செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய கைத்தடிகளாக இருக்கிறார்களே ஒழிய இந்த இயக்கத்தை பற்றி சிந்திக்காமல் தனக்கு என்ன லாபம், தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் என்பதை பற்றி சிந்திக்கின்றவர்கள் மத்தியில் இந்த மதுரைக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. நெடுஞ்செழி பாண்டியன் தவறாக தீர்ப்பு கூறினார், தெரிந்தவுடன் கீழே விழுந்து மறைந்தார், அவருடைய மனைவியும் மறைந்தார். தவறான தீர்ப்பு சொன்னதற்கே தன் உயிரை விட்ட பாண்டியன் வாழ்ந்த பூமி. ஆனால் நீதிக்கு அநீதி செய்கின்ற கூட்டத்தோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த 4 பேரும் இந்த இயக்கத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்புகளாக இருக்கிறார்கள். அந்த 4 பேரையும் தண்டிக்க வேண்டியது தொண்டனுடைய கடமை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.